என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஒரு 7 வயசு வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃபு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என்னென்ன சமையல் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு ஆள் எவ்வளோ வேலையை பார்த்துக்குது. நானும் யோசித்தேன் ஒரு நாள், சிச்சி பாவம், சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், எல்லாம் பண்ணுறாங்க, குழந்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு. ஆனால் சிந்திக்காமல் என்ன பண்ண, ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னென்னு, நான் 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரேன்ல, குழந்தைய அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு. ஃபினிஷ்ட். அப்புறம் தான் சார் தீவிர புலன் விசாரணையில் உண்மைலாம் தெரிஞ்சுது. என்னென்னா, இவங்க செய்கிற வேலையிலலாம் அவன் தூங்கிடுறான் சார். அவன் தூங்கி 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வாழ்த்தனம் காமிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் பாரு, அப்போ தான் நம்மக்கிட்ட வரான். இவங்க 5 மணிக்கு டிவி கிட்டே போயிடுறாங்க. அவனை தூங்க வச்சிருது மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்காக இருக்கான் வாழ்த்தனம் பண்ணுறதுக்கு. சோஃபா மேலே ஏறுவான், எஸ்கிமோ மாதிரி நடப்பான், அந்த மார்க்கர் எடுத்து செவரு ஃபுல்லாக கிறுக்குவான். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை, தூக்கி வச்சுக்கணும் அவனை. நம்ம குழந்தை தான், ஆனால் ஒரு 8 கிலோ தூக்க முடியல, தூக்கி வச்சுக்கணும். அதில் இன்னொரு பிரச்சனைனா, தூக்கி வச்சுன்னு வீட்டிலே இருக்கணும். நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதிர்க்கு போய், அந்த ஆண்டி பாடுறா டாட்டா சொல்லு ஆண்டிக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம லெவலில் ஒரு பிஆர் பண்ணுவேன். ஆண்டி பாரு, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு. ஒன்றும் ஓன்னு அழுவான். ஏன்டானா அவனுக்கு இல்லை இடுப்பு என் இடுப்பில் இருக்கணுங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்டே நின்றுங்கன்னா அவங்க அம்மா மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அது அம்மா பிடிக்குது. நமக்கு 8 கிலோ கையில் வச்சு எரிச்சல் ஆகிட்டு அதை மூஞ்சி பார்க்க. எப்போ பாரு குழந்தை தூக்கிங்க, வேடிக்கை காட்டுங்க, குழந்தைய தூக்கிங்க, என்னங்க வேடிக்கை காமிக்குது அந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வேடிக்கை காட்டுங்க. என்னதான் வேடிக்கை காமிக்குது? டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்கல்ல, குழந்தை கையில் கொடுத்துருப்பான். குழந்தைக்கு வேடிக்கை காமிக்க. ஏங்க டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது? அப்படியே கூட்டி போய் நர்ஸை காமிச்சேன். நர்ஸு பாடுறானே, அவன் அதை பார்த்தோன்னே அழுகுறான். அவனுக்கு தெரியும் அந்த அம்மா ஊசி குத்தோன்னு, ஏற்கனவே குத்தி இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், போகும்போது நல்லா ஏங்க டிஃபன் சாப்பிட்ருங்க முதல்ல, பொங்கு சரி நம்ம மேலே அன்பா சொல்கிறாளாக்கான்னு போய் சாப்பிட்டு வந்துட்டா. சார் சாப்பிட்டீங்களா? நாங்கள் அது குழந்த கொடுத்துட்டு அவள் ஜோதியில் ஐக்கியம் போயிடுவான். கல்யாண வீட்டு வாசலில் வாட்ச்மேன் இருப்பார்ல, அவருக்கு ஒரு சேர் போட்டிருப்பாங்களா, அந்த சேரில் உட்காந்துப்பேன். வாழைத்தான் கொடுத்தா அது தெளிவாக இருக்கணும். நீங்கள் கொடுத்தது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டினீங்க. அறிவுபூர்வமாக எந்த வாக்குறுதியும் கொடுங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அதான் உண்மை.